ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கல்டிவேஷன் மான்வாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ஜிசி ரொம்ப பயந்து போய் அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. ஆமாம், உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நான் ரொம்ப பயந்துட்டேன், நீ எந்த போயிடுவியோன்னு. அட, நீ என்னை பற்றி கவலைப்பட வேணாம், உனக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அட, இது என்ன குட்டியா பப்பி இருக்கு, இந்த பப்பி பீஸ்ட நீ தான் சமன் பண்ணியா? அது ஜஸ்ட் ஒரு சர்வன்ட் மதா. என்னது சர்வன்டா அப்படின்னு அவ ஆச்சரியமா இருக்கா. இன்னொரு சைடு டாங் ஃபேங் அங்கே யோசிக்கிறான். ஏன்னா 9th லெவலில் இருக்க எபிலிட்டி யூஸர் அவன். அப்படி இருக்கும் போது எப்படி இந்த லீசன் இவன் அசால்ட்டா டிஃபீட் பண்ணான்? மாஸ்டர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என் வாழ்க்கையில யாருமே என் கிட்ட இந்த அளவுக்கு அரகண்டா இருந்ததில்ல. ஏன்னா நான் டாங் ஃபேங் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். அப்படி இருக்கும் போது இவனை விட மாட்டேன் இப்படின்னு நாங்கள் சொல்ல, ஏகப்பட்ட ஆளுங்க லீ அப்படியே சுத்தி வளைக்கிறாங்க. நீ என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி என் மேல கைய வச்சுட்டு அப்படியே ஒண்ணுமே ஆகாம போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆனா அதுக்குள்ள கூ வந்துடுறாரு. ஆமா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், எங்க ஆளு மேலே நீ கைய வைக்கலாம் அப்படின்னு வந்திருக்கியா? அட மிஸ்டர் கு, என்ன நீங்க வந்து இந்த பக்கம்? ஆனா இப்பவும் ஆளுக்கு புரியல எதுக்காக மிஸ்டர் கு இங்க வந்திருக்காருன்னு. நான் அப்பாவும் மிஸ்டர் குவை அங்க இன்வைட் பண்ணல. இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி மனுஷன் எந்த விஷயத்துக்கும் வரல. அப்படி இருக்கும் போது எதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கணும்? அங்க வந்தோடனே அவரு டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட தான் வராரு. ஆமா, உங்களுக்கு எதுவுமே ஆகல, இந்த பையன் இருக்கான்ல, இவன் ஃபேமிலியில இவனை கண்டுக்கவே இல்லை, அதனால தான் இந்த அளவுக்கு ரொம்ப அரகண்டா இருக்கான். உங்க அப்பாவும் எதுவுமே சொல்றது இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு, உங்களுக்கு எதுவுமே ஆகல? இல்ல, எங்களுக்கு எதுவுமே ஆகல, நாங்க ஓகே தான். என்ன ஜிசி தான் லைட்டா ஷாக்ல இருக்க மாதிரி இருக்கு. சரி, இப்போதைக்கு ஜிசியும் நீங்க 2 பேருமே ரெஸ்ட் எடுங்க, நாங்க வந்து மீதி விஷயத்த பாத்துக்கிறோம். அங்க போகும்போதும் இந்த மாதிரி ஏதோ கூ ஃபேமிலியோட ஹெட் வேங் வந்தாரு. இல்லைன்னா அவ்வளவுதான், உன்னோட கதையை நான் எப்பயும் முடிச்சிருப்பேன் இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். ஆனா அப்பயும் ஆளு அடங்கவே இல்லை. உண்மையை சொன்னா இந்த இடத்துல நான் தான் உன்னோட கதையை முடிச்சிருக்கணும். இங்க கூ ஃபேமிலியோட ஹெட் வேங் வந்திருக்காரு, அதனால ஏதோ நான் தான் உன்னை பொழைச்சு போ அப்படின்னு விட்டுருக்கேன். உனக்கு தெரியாது, இந்த மாதிரி மிஸ்டர் லீ தான் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. அப்படி இருக்கும் போது அவரையே கொன்னலாம் தாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்க. ஸோ அதனால கண்டிப்பா நாங்க வந்து உன்னை விட மாட்டோம் இப்படின்னு நாங்க சொன்னோன்னே ஏகப்பட்ட ஆளுங்க அப்படியே டாங் ஃபேங்க பிடிக்க. அங்க டாங் ஃபேங் பயங்கரமா கத்துறான். ஆமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான், அந்த லீசன் இருக்கான்ல, அவனால் தான் எவ்வளவு பிரச்சனை. நீங்க என்னன்னா அவனை ராஜா மாதிரி கேர் பண்றீங்க, ஏன் கூட இப்படி பிரச்சனை பண்றீங்க. நீங்க இப்படி பண்ற மூலமா ஃபேமிலிக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அதுதான் அடி வாங்கும். ஆனா அதை பத்தி வேங்க அங்க கவலையில என்ன பேசின்னு இருக்க? ஃபேமிலியோட கொலாபரேஷனா? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லீசன் எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கான். அதே மாதிரி அவன் தான் ஃபியூச்சர் சப்போர்ட்டாகவும் இருக்க போறான் கூ ஃபேமிலிக்கு. மிஸ்டர் கு, அந்த பைத்தியக்காரனால நீங்க தேவையில்லாம இப்படி பண்றீங்க. எங்க ஃபேமிலி கூட பண்ண அந்த விஷயம்லாம் என்ன ஆகும் அப்புறம்? ஆனா தாத்தா வேங்கும் எவ்வளவுதாங்க பொத்துப்பாரு. அவரும் அவங்க சொல்லிடுறாரு, டாங் ஃபேங் ஃபேமிலி நீங்க வாரிய ஆரம்பிச்சாலும் எனக்கு கவலை இல்ல, எல்லாத்துக்குமே நாங்க தயாரா இருக்கோம். அட மிஸ்டர் கு, அவன் வந்து வெறும் ஒரு பைத்தியக்காரன் தான், அவனுக்காக எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க இறங்கி பண்றீங்க? நம்ம ரிலேஷன்ஷிப்பு, நம்ம கொலாபரேஷனு அதெல்லாம் என்ன ஆகும்? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லீசன் தான் எங்க ஃபேமிலிக்கு இதுக்கப்புறம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அவனேவா நீ தப்பா பேசுற? ஆனா இப்பயும் அவன் பைத்தியக்காரன் அப்படி இப்படி நாங்க சொல்லிங்கன்னே இருப்பானா? தாத்தா வெறும் ஆல்ரவுண்டி தான் கொடுக்குறாரு. அடுத்த செகண்டே பயங்கரமா அடி விழ ஆரம்பிக்குது. பல்லெல்லாம் உடஞ்சு போகுது, மூஞ்செல்லாம் பேந்து போகுது. மிஸ்டர் கு, கொஞ்சோட நில்லுங்க, நான் வந்து ஒரு ஜூனியரா தப்பு பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கல. நாங்க ஜஸ்ட் இப்ப பண்ணது வெறும் ஒரு ட்ரையலமா தான், திரும்பவும் ஏதாச்சும் பண்ண பார்த்தேன்னு வச்சுக்கேன் உயிரோட இருப்பியான்னு டவுட் தான். இதுக்கப்புறம் அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு நம்ம ஜிசியோட அப்பா மண்டையிலே அடிக்கிறான். யோ, நீ என்ன பைத்தியக்காரனா? உனக்கு ஐடியா இருக்கா? அந்த லீசன் அதான் உங்க எக்ஸ் ஒய்ஃப் அடாப்ட் பண்ண அந்த பையன், அவனுக்கும் மிஸ்டர் குக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அவனால ஆன விஷயம் தான் இது. அட யங் மாஸ்டர், நீங்க எப்படி தெரியாம இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல எப்படி அவன் மிஸ்டர் கு வேங் கூட இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கான்னு. அந்த இடத்துல அவன் மிஸ்டர் கு கூட இருக்கான். இப்ப பிரச்சனையே என்னன்னு தெரியுமா? எங்க 2 ஃபேமிலியும் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இது மேல ரிசர்ச் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அந்த இடத்துல எதுவுமே என்னால பண்ண முடியல. அப்படி ஒண்டி இவங்க 2 பேரும் லிங்க்ல இல்லைன்னா அவ்வளவுதான். அங்கே அவங்க 2 பேரோட
என்னோட கதையை மூச்சிருப்பேன். ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி இருக்கு. உடனே இது கேட்கிற ஜிசியோட அப்பாவும், ஆமா மாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இந்த கூ ஃபேமிலியோட ஹெட் வேங் இருக்காருல்ல, அவரை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவரு மிகப்பெரிய பதவியில இருக்காரு. அப்படி ஏதாச்சும் பண்ணாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். ஆனா நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. அந்த லீசன் இருக்கான்ல, அவன் அந்த மாதிரி பெரிய ஆள்லாம் இல்ல. அவனை நம்ம மொத்தமா முச்சு விட்டலாம். யாராச்சும் ஆளுங்களை ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணிட்டு மொத்தமா முடிங்க. இதை கேட்கிற ஆளுக்கும் ஒரு ஐடியா வருது, இதுக்குனே ஒருத்தங்க இருக்காங்க. சரி, நீ சொல்றபடி அந்த லீசனை மொத்தமா முச்சிடலாம். அப்புறம் ஜிசி குளிக்கும் போதே அங்க யோசிக்கிறா, ஏன் தெரியல, இப்போ லீசன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு ரீசெண்டா. ஏன்னா ஆளு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் ரொம்ப வீக்கா இருந்தான், ஆனா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அதே மாதிரி அவனோட பவர்ஸும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டிஃப்ரெண்டான பவர் எல்லாம் அவன் பயன்படுத்துறான். இந்த மாதிரி பவர்ஸை நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு 3 பப்பியை கட்டி பிடிக்க அதுங்களே ஒரு மாதிரி வெக்கப்படும். பவர் பயன்படுத்தும் போது ரொம்ப அவன் ஹேண்ட்ஸமா இருப்பான். ஐயோ, நான் என்ன யோசனை இருக்கேன். ஒரு சைடு நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு புக்கை பச்சுன்னு இருக்க, திடீர்னு யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுறாங்க. லீக் அங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணாங்களே, அவங்க தான் நம்ம ஹீரோவை கொல்லணும்னு சொல்லி யாரோ ஒருத்தங்களை அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் தெரியல, இங்கல இருந்து அந்த ஆறாவை சென்ஸ் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடியே பார்த்த ஏதோ ஒரு பர்சன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆமா, நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க? அப்புறம் யாருன்னு பார்த்தா காங்கு தான். காங்கு ஆல்ரெடி வந்து எல்லாரையுமே முச்சிட்டான். ஆளு இன்னமும் உயிரோட தான் இருக்கான். அங்க வேணும்ட்டே தான் நம்ம ஹீரோ அங்க கொல்லவே இல்லை. லீய பார்த்தோன்னே அங்க முட்டி போட்டு சொல்றான், அட லீ, உங்களோட எபிலிட்டி படி பார்த்தா உங்களால அசால்ட்டா என்ன கொண்டு இருக்க முடியும். ஆனா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஏன்னா நீங்க அங்க கொல்லல, நீங்க ரொம்ப பலசாலியா இருக்கீங்க. அதனாலேயே நான் டாங் ஃபெங் ஃபேமிலியை விட்டு உங்களை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் என்னோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோ மரியாதையை எங்கிலேருந்து போயிடு அப்படின்னு தான் சொல்றான். ஆனா அப்பயும் அவன் கேட்காம கதவு அப்படியே பூச்சிக்கினே இருக்கான். அட, எனக்கு நல்லாவே தெரியும் இது என்னோட ஃபால்ட்டு தானு. இதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஈவன் ஒரு கவ்வா இல்ல ஒரு ஹாஸா எப்படி வேணாலும் ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுக்கு சர்வ் பண்ணா போதும். அதனால எனக்காக ஏதாச்சும் ஒரு வேலையை போட்டு கொடுங்களேன். உங்க கூடயே இந்த நிறைய விஷயத்த நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்காக நீ இப்படி சொல்ல இருக்க? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கா? அது என்னன்னா, நான் சின்ன பையனா இருக்கும் போதுலேருந்தே எனக்கு சூப்பர் ஹீரோஸ்னா அவ்வளோ பிடிக்கும். நாவலு, மான்வா, அனிமே இந்த மாதிரி விஷயம்லாம் நான் படிச்சிருக்கேன். அன்னிலேருந்தே எனக்கு இந்த சூப்பர் பவர்ஸ் ஹீரோனா அவ்வளோ பிடிக்கும். ஆனா நீங்க யூஸ் பண்ண அந்த பவர்லாம் இருக்கே, அது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அதே மாதிரி ஃபேரி டெய்லு நாவல்ல வர மாதிரியே நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால உங்க கூடயே நான் வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோங்க. லீயும் யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் இருக்கால, டாங் ஃபேங்க்கு அந்த அளவுக்கு ரொம்ப லாயலா இருந்தா, இப்போ என்னன்னா திடீர்னு இங்க வந்துட்டு என் கூட வேலை செய்யணும், லாயலா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னா என்ன விஷயமா இருக்கும்? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சதி வேலையா இருக்குமோ? ஆனா ஏதோ ஒண்ணு, இவனை நான் வந்து பயங்கரமா தாக்குனேன், பயங்கரமா எஞ்சுரும் ஆச்சு இவனோட உடம்பு. ஆனா அப்படி இருக்கும் போதும் அரை நாள்ல குணமாயிட்டு சீக்கிரமா இவன் இங்க வந்திருக்கான். இவனோட பாடி பிசிக்கு எல்லாமே ஆர்டினரியான பர்சனை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, ஒரு சான்ஸை கொடுத்து பார்க்கலாம். ஹேய், உனக்கு வேலை இருக்கு, என்னன்னா இப்போதைக்கு இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போக அவரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அங்கேயே நிக்கிறாரு. ஜிசியும் குளிச்சுட்டு வரா. ஆமா, யாரு வெளியில? நீ நினைக்கிற மாதிரி ஆபத்தானவங்க யாருமே இல்ல, காங்கு தான். அவன் இங்க வந்திருக்கான். ஃபியூச்சர்ல அப்படி நான் இங்க இல்லாம இருந்தா கண்டிப்பா அவன் ப்ரொடெக்ட் பண்ணுவான். ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க அங்க வர மாதிரி சவுண்ட் கேட்கும். யாரான்னு பார்த்தா அங்க ஜாங் தான். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? ஜிசிகா இந்த பொண்ணை பார்த்தோன்னே கடுப்பாவுது. அங்க என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேக்குறா. அதுவா, என்னன்னா என்னோட தாத்தா இருக்காருல்ல, அவரு இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சில பல விஷயத்த குத்துருக்காரு. கிராண்ட்பா வந்து சொன்னாரு, எங்க கூ ஃபேமிலி கிட்ட பெருசா ஒன்னும் பொக்கிஷம் இல்ல, ஆனா மன்னிப்பு கேட்கிற விதமா இதை நீங்க வச்சுக்கலாம் எப்படின்னு அங்க ஓபன் பண்ண எல்லாமே ஓல்டான ட்ரெஷரு. அங்க ஜிசிக்கு சுத்தமா ஐடியா இல்ல எதுக்காக இதெல்லாம் அவங்க சென்ட் பண்ணணும். செக் பண்ணி பார்த்ததுல இதோட குவாலிட்டி வச்சு QI ரீஃபைனிங் வெப்பன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஆனா ஸ்டில் என்னமோ ஒரு விஷயம் அங்க மிஸ்ஸிங்கா இருக்கும். இதை கேட்கிற ஜாங்கும், ஆமா இருக்கு, ஒரு ஐட்டம் சீல் ஆயிருந்துச்சு, அதை வந்து கொண்டு வர முடியல, நான் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அது வந்து சரியா இல்லையா, அதனால அங்கேயே விட்டோம். அதே மாதிரி அதை அன்சீல் பண்றதும் ஆபத்தான விஷயமா இருக்கும், அதனால உங்களையே அங்க கொண்டு போறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். சரி, அப்புறம் என்ன, அந்த விஷயத்துக்கு நம்ம இப்பயே போகலாம். டிசிக்கு அங்க இதனால ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா நைட் டைம்
நைட் டைம்ல இவங்க 2 பேரும் போறாங்கன்னா என்னவா இருக்கும் வேற மாதிரி அவ யோசிக்கிறா. அட 2 பேரும் நைட் டைம்ல ஒரு உமனு வெளியில போறது ரொம்ப ஆபத்தான விஷயம், வேணாம் இந்த மாதிரி நீங்க போக வேணாம். ஆபத்தான விஷயமா என்ன நீ சொல்ல இருக்க? எனக்கு தெரிஞ்சு காலையில ஏற்பட்ட அந்த ஈவெண்ட்னால இன்னுமா ஒரு மாதிரி யோசனை இருக்கான்னு நினைக்கிறேன். ஜாங் அப்பனா நம்ம நாளைக்கே போகலாம், நாளைக்கு மார்னிங் வந்து கரெக்டா இருக்கும். அவ்வளவுதானே, நாளைக்கு மார்னிங்கே நம்ம போகலாம். அதுவும் மூடிட்டு ஜிசி கிட்ட வரான். ஆமா ஏதாச்சும் பிரச்சனையா, உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா இன்னைக்கு நந்த அந்த இன்சிடென்ட்னால? அட நான் ஒன்னும் என்ன பத்தி கவலைப்படல, நான் உங்களை பத்தி தான் கவலைப்பட்டேன். நீங்க வந்து வலையில விழுந்துட போறீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன், அதுக்காக தான் நான் போக வேணாம் அப்படின்னு சொன்னேன். எனது வலையில விழுந்துருவேனா? என்னம்மா நீ சொன்ன இருக்க, உனக்கு சொன்னாலாம் புரியாதா இப்படின்னு தான் அங்க ஜிசி யோசிக்கிறான். ஆனா அவ யோசிச்ச விஷயம் நம்ம ஹீரோக்கு அங்க புரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, அவங்க எல்லாருமே ஃபைனலி அந்த இடத்துக்கு வராங்க. அங்க மிங் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவரு தான் அந்த ஷாப்போட ஓனரு. அங்க ஜாங்கோ வந்தவனே இவரை பத்தி அங்க சொல்லிடுறா, இவரு தான் லீசானு தாத்தா வந்து அனுப்புனாரு, தாத்தாக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்ல அங்க அவரும் வெல்கம் பண்றாரு. இது மிஸ்டர் கோவால அரேஞ்ச் செய்யப்பட்ட ஒரு ஆன்டிக் ஷாப்பு, உள்ள ஏகப்பட்ட வேல்யூபிளான ஐட்டமும் இருக்கு, உள்ள தாராளமா நீங்க போய் பார்க்கலாம், ஒரு ட்ரெஷர் இருக்கு, இது வரைக்கும் யாருமே அதை டச்சே பண்ணதில்லை அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரியே அந்த சீல் செஞ்சிருக்க அந்த ஐட்டமையும் பார்க்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரே பார்வையில சொல்லிடுறான், அந்த ஐட்டம் வந்து ஒரு லோ குவாலிட்டி ஐட்டம்னு, இது டிஃபெக்டிவான ஐட்டம், இது நல்லா இல்லை, இதை நீங்க தூக்கி போட்டுடலாம். இதை கேட்குற மிங்கு ரொம்ப ஷாக் ஆகுறான், ஏன்னா அது ட்ரெஷர் மாதிரி அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா இது என்னன்னா இப்படி இவன் சொல்ல இருக்கான். ஆனா திடீர்னு அந்த ஷாப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான எனர்ஜி அங்க சென்ஸ் ஆகும், அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அட அங்க போகாதீங்க அப்படின்னு அங்க மிங்கும் குரல் கொடுக்கறாரு. ஆனா நம்ம ஹீரோ அங்க கேட்கிற மாதிரியல. ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்தவனே அங்க ஆறா இன்னமும் அதிகமாகுது. அந்த இடத்த பார்த்து நம்ம ஹீரோ கேட்கறான், இதுக்குள்ள நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இப்படி ஒரு வார்த்தையை சொன்னோனே நம்ம மிங்கா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம், ஏன்னா உள்ள இருக்கிறது ஒரு ரொம்ப பயங்கரமான விஷயம். அப்படி டச் பண்ணி அது ஒரு சீல் ஒண்டி ஒஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அது நிறைய பிரச்சனையை கிரியேட் பண்ணும். இதுக்கு முன்னாடியே நான் நிறையவே காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படியோ அதை சீல் பண்ண, அதனால தயவு செஞ்சு அங்க போகாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. லியா அவனோட பவரை ஒண்டி தான் பயன்படுத்துறான். அங்க இருக்கிற பொருள்லாம் அப்படியே தன்னால நகர்ந்து போகுது. இந்த டோருக்கு பின்னாடி ஏன் தெரியல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமா எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் எனக்காக காத்துன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி மிங்கு வந்து கேக்குறாரு, ஆமா மாஸ்டர் லீ இருக்காருல்ல, இவரோட சூப்பர் நேச்சுரல் பவர் அது எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமாமா? எனக்கு தெரியல, மேபி ஹையரு இல்லை அதுக்கும் மேலே ஹையராக இருக்கலாம். ஏன்னா அவர் போகிற இடம் அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே மிராக்களுக்கு சமம். அதே மாதிரி தான் அந்த டோருக்கு கிட்ட அவர் போயிடறாரு. பின்னாடியே ஏதோ ஒரு பர்சனும் வந்துன்னு இருக்கான். டோரை ஓப்பன் பண்ணோடனே முன்னாடி ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு. பரவாயில்லையே, நல்ல குவாலிட்டியில கோஸ்ட் ஃபோஜா. மாஸ்டர் லீ வேணாம், எதுவும் நீங்க பண்ணாதீங்க. ஆனால் லீ அங்க கேட்கல, வேறமா உன்னோட பவர் ஒண்டி தான் பயன்படுத்துறான். அந்த பொருள் மேல இந்த சீலும் அப்படியே அங்க அன்லாக் ஆகுது. பெரிய அளவுல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அப்படியே வெளியில வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் லீ, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? இது வரைக்கும் யாருமே இப்படி பண்ணல, இப்ப எல்லாமே போச்சு இப்படின்னு அங்க பின்னாடி மிங்க ரொம்ப பயந்து போறாரு. அங்க ஒரு மிகப்பெரிய டீமன் மாதிரி ஒரு விஷயம் அப்பியர் ஆகுது. எனக்கு பசிக்குது, எனக்கு பசி எடுக்குது. அட இது என்னது இது? இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவ யோசிக்கிறான். ஆனா லீ கூட இருக்கனால ரொம்ப எக்ஸைட்டடா அவளுக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு மூளை வேணும், உங்களோட மூளை எனக்கு வேணும் இப்படின்னு அந்த உருவமும் அப்படியே அங்க கத்திக்கினே இருக்கு. மிங்க ரொம்ப பயந்துறாரு. அவ்வளவுதான், நம்ம வந்து செத்தோன்னு நினைக்கிறேன், இங்கதான் என்னோட கதை முடியணுமா என்ன? அந்த டீமனும் பயங்கர வேகமா நம்ம ஹீரோவோட மூளையை சாப்பிடலான்னு வரும். ஒரு பவரே அப்படியே நம்ம ஹீரோவை தள்ளி விடும். உனக்கு என்னையே தள்ளி விடுற அளவுக்கு தைரியம் இருக்கா? சரி, இந்த மாதிரி நான் உனக்கு யாரு அப்படின்னு காட்டுறேன். மூளை, உங்க மூளை வந்து எனக்கு வேணும். லிங்கியூ ஸ்வாட் டெக்னிக் செகண்ட் ஸ்டைல் எப்படின்னு அவனோட கையில ஒரு மிகப்பெரிய ஸ்வாட் அவன் கொண்டு வரான். அதை வச்சு வேறமா ஒரே ஒரு தாக்குதலை தான் பண்றான். அங்கேயே அதோட கதையை முடியுது. லீயும் கிட்ட வந்துட்டு, இதுக்கு மேலேயும் நீ வந்து உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா நான் சொல்ற விஷயத்த பண்ணணும், இல்லையா எங்கேயே இறந்து போகணும். இதை கேட்கறது ரொம்ப பயந்து போயிடும். என்னடா இவன் நம்மளை விடவும் கொடூரமா இருக்கான்னு அங்க அப்புறம் தான் மிங்கே ஓடி வராரு. மிங்கு அவ்வளவுதான், நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் யோசிச்சாரு. ஆனா நல்ல வேலை நம்ம லீ பண்ண விஷயத்த வச்சு பார்த்தா இந்த விஷயமும் சால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி ஓடி வரும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி அங்க சென்ஸ் ஆகும். அத்த செகண்டே வேறமா ஒரே ஒரு அட்டாக் தாங்க பண்றான். அங்க இருந்த அந்த பர்சனும் அப்படியே விழுறான். என்ன போக விடு, என்ன போக விடு, மரியாதையா சொல்லு, இந்த மாதிரி உன்னை யார் அனுப்புனா? என்னை விட்டுருங்க, நான் வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி என்ன ஆச்சு, யார் அனுப்புனான்னு.
இப்படி அவன் சொல்லிக்கினே சூப்பர் ஸ்பைடர் செல்லுக்கு அப்படின்னு ஒரு டெக்னிக் அவன் பயன்படுத்துறான். என்னையே தாக்க ட்ரை பண்றியா, நரகத்துக்கு போய் கேளு, என்னை யாரு சென்ட் பண்ணானு. அந்த வெப்பும் டைரக்டா நம்ம ஹீரோட கழுத்துலயே அப்படியே மாட்டிக்குதேன். நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன் தான், நீ என்ன யோசிக்கிற, இந்த வெப்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? கண்டிப்பா முடியாது, ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வெப். அப்படி ஏதாச்சும் கோக்கமாக்கா பண்ண பார்த்தேன்னு வச்சுக்கேன், உன்னோட கழுத்தை ஒண்ணுமே இல்லாம என்னால ஆக்க முடியும். ஏன்னா உன் கழுத்துல மாட்டின்னு இருக்க இந்த வெப் இருக்குல்ல, இது ஒரு ஸ்டீலை விடவும் ரொம்ப கடுமையானது. அப்படியா, சரி நான் வந்து பாக்குறேன் இதால பெருசா என்ன பண்ண முடியும்னு. வெறுமா அவன் கைய வச்சுதான் இழுக்கிறான், அதுக்கே அது லூஸ் ஆயிடுது. நம்ம லீ பின்னாடியே அந்த மிருகத்தையும் சமன் பண்ணி விட்டுறான். எனக்கு மூளை வேணும், மூளை வேணும். அதுவும் பயங்கர வேகமா அவனோட உடம்ப அப்படியே குத்தி கிழிக்கும். அந்த மனுஷனோட மூளையை சாப்பிடலாம் அப்படின்னு போகும். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். நில்லு, நான் வந்து உனக்கு ஆர்டர் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி நீ அப்படி பண்ணலாம்? அதே மாதிரி உன்னோட பழைய ஹேபிட் அது வந்து இன்னமும் போகல போலியே. உடனே அதுக்கேத்த மாதிரி அதுவும் அமைதியா பின்னாடி போயிது. அங்க அந்த ஆளோட கையை பார்க்கும்போது இப்பதான் அங்க தெரியுது இந்த பர்சன் இருக்கால, பிளட் டீமன் சர்ச்சோட ஒரு மெம்பரு. இந்த சர்ச்சில் இருக்க ஆளுங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. முன்னாடி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சா போதும், அவங்கள முச்சு விடணும் சொல்லி அந்த இடத்துக்கு அந்த பர்சனுக்குள்ள வருவாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷமா இந்த விஷயம் நடந்துன்னு இருக்கு. அந்த ஆளுங்க தான் இங்க வந்து உங்களுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, யாரு வந்து இந்த விஷயத்த பின்னால இருந்து பண்றா, யாரு உங்களை ப்ரோவோக் பண்ணிருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த பண்ணது டாங் ஃபேங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடியே அங்க ஜிசியும் கத்தின்னு இருக்கா. டாங் ஃபேங் தானே, இருங்க அந்த ஆளை என்ன பண்றது. இதுக்கு முன்னாடியே எங்க தாத்தா வந்து அவனை வார்ன் பண்ணாரு, ஆனா இப்பவும் அவன் கேக்குற மாதிரி இல்லையா. கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல தாத்தாக்கு பயங்கர கடுப்பாவுது. அங்க அவரு டிசைட் பண்ணிட்டாரு இதுக்கு மேலேயும் அவங்க விடக்கூடாதுன்னு. இன்னொரு சைடு டாங் ஃபேங் 2 பொண்ணுங்க கூட அங்க ஜாலியா இருக்கான். என்னையே அந்த லீசன் பகச்சுக்கனால இப்போ அவனுக்கு தெரியும் நானா யாரு, என்னால என்ன பண்ண முடியும்னு. 10 செகண்டே பாடி கார்டு மாதிரி ஒரு 2 பேர் வராங்க. போய் ஒரு கார்லயே தூக்கி அடிக்கிறாங்க. அங்க டாங் ஃபேங்க்கு ஒண்ணுமே புரியல. ஆமா என்ன ஆச்சு? அங்க யூன் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காரு. இவரு தான் டாங் ஃபேங் ஃபேமிலியோட பட்லர் மாதிரி. அங்க அவரும் நம்ம டாங் ஃபேங்க தரன்னு உள்ள இழுத்துன்னு போயிட்டு மண்டையிலேயே அங்க காலை வச்சு அடிக்கிறாரு. அதுவும் கூ ஃபேமிலியோட வீட்டாண்ட. ஏன்னா கூ ஃபேமிலியோட ஹெட் வந்து மெசேஜ் பண்ணிருப்பாரு டாங் ஃபேங்கோட அப்பா கிட்ட, இதுக்கு மேலேயே அவனால பிரச்சனை வராது அப்படின்னு டியானு கிட்ட அவர் சொல்றாரு. மேலதான் இது எல்லாத்தையுமே தாத்தாவும் ஹீரோவும் பாக்குறாங்க. ஆமா இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா? அதேதான், இதுக்கு மேலேயும் இந்த பையனால உனக்கு பிரச்சனை எதுவும் வராது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு மேல நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் சீன்ல கார்ல போகும்போது பட்லரு அங்க ஃபேமிலியோட ஹெட் கிட்ட தான் பேசின்னு இருக்காரு. இந்த அளவுக்கு தீவிரமா டாங் ஃபேங் பிரச்சனையை உருவாக்குனா அப்படின்னு தெரிஞ்சவனே அங்க ஒரே ஒரு ஆர்டர் ஒண்டி தான் அவரு கொடுக்கறாரு. டாங் ஃபேங்க்கும் நம்ம ஃபேமிலிக்கும் இதுக்கு மேலேயும் சம்மந்தம் இல்ல. இது கேட்டவுடனே நம்ம யூனும் அப்படியே அங்க தள்ளி விடுறாரு. பாஸ் வந்து சொன்னாரு இதுக்கு மேலேயும் உனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இல்ல, மரியாதையா ஓடி போயிடுங்க, இதுக்கு மேல நீங்களே உங்களை பாத்துக்கோங்க. யூன்னு நீ பண்ண விஷயத்த கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நீ வெறும் எங்க ஃபேமிலியோட ஒரு நாய்மா தான். உனக்கே அவ்வளவு தைரியமா என்னை தொத்துற அளவுக்கு ஒன்ஸ் நான் திரும்பவும் என்னோட ஃபேமிலியோட லீடரா மாறுவேன்ல, அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் சாக போதே நீ தான். அதே மாதிரி அந்த லீசனு அந்த கிழமை 2 பேரையும் நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல கூ ஃபேமிலியால சில பல ட்ரெஷர்லாம் அங்க கிடைச்சிருக்கும்ல, அதவன் பாட்டுக்குள்ள போறான். 10 செகண்டே ஏதோ ஒரு 3 விஷயத்த கிரியேட் பண்ணி தருது. இது மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணவும் உதவியா இருக்கும், அதே டைம்ல கல்டிவேஷனை வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கும் உதவியா இருக்கும். வெளியில வந்துட்டு நம்ம ஜிசி கிட்ட அவன் கொடுக்குறான், இது வந்து உனக்காக தான், இப்பயாச்சும் உனக்கு புரியுது, அதாவது எனக்கும் ஏதாச்சும் பண்ணணும்னு. இது நீ எப்போ வாங்கின? அதுவா, இது உனக்காக நான் ரெடி பண்ணது, ஆபத்தான சுச்சுவேஷன்ல கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும். சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான். வெளியில வந்துட்டு பிரேஸ்லெட்டை அந்த பர்சன் காங்கு அவன் கிட்ட தரான். அவனோட பவரை ஏத்துறதுக்கு இன்னமும் அவங்க நல்ல உதவியா இருக்கும். சீன்ல டியானு ஜாங்கு நம்ம ஹீரோ எல்லாருமே ஒரு அண்டர் கிரவுண்ட் அரீனாக்கு தான் வந்திருக்காங்க. இது ஒரு டெத் அரீனா மாதிரி தான், உள்ள சண்டை போறவங்க இறந்து போறது உறுதி. அந்த மாதிரி ஒரு ஸ்கில்டான பிளாக் மார்க்கெட் பாக்ஸிங் அரீனா தான் இது. இங்க எல்லா வகையான ஆளுங்களையும் பார்க்க முடியும். பாக்ஸிங் தெரிஞ்சவங்க, ஸ்கில்டு, சூப்பர் பவர்ஸோட இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே உள்ள இருப்பாங்க. முக்கியமா இது ஒரு டெத் அரீனா. அதே மாதிரி இந்த அரீனாவோட ஓனர் அவன் நம்மள உள்ள விடுவானா அப்படின்னு தெரியல. அங்க 2 பேரும் அந்த ஃபைட்ல பங்கெடுக்க முடியலனா கண்டிப்பா உங்களால அந்த ரூயினை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. உள்ள ஏதோ ஒரு ரகசியமான விஷயம் இருக்கு, அதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கான். நீங்க 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இப்ப நாங்க அந்த விஷயத்த பாத்துக்கிறோம். இந்த டைம்ல உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும், கீழே இருக்க அந்த மர்மமான விஷயத்த உங்களால கண்டுபிடிக்க முடியும். நாங்க அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு ஃபைட்டை ரொம்ப டிலே ஆக்குறோம்.
ஆமா, நீங்க 2 பேருமே அந்த டெத் மேட்ச்ல கலந்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கீங்களா என்ன? ஆமா மாஸ்டர், நீங்க வந்து கவலைப்பட வேணாம். நாங்க 2 பேருமே லோ லெவலா இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா உள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு நாங்க ரொம்ப பவர்ஃபுல் தான். அதனால பிரச்சனை இல்ல. அப்படி பிரச்சனை வந்தாலும் நாங்க சாக மாட்டோம். கேக்குற நம்ம லீயும் யோசிக்கிறான். பழங்காலத்துல இந்த மாதிரி மென்டாலிட்டியோட இருக்கிற கல்டிவேட்டர்ஸ் அவங்க ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணவே ரொம்ப வருஷம் ஆச்சு. இதனால நம்ம ஹீரோ அங்க ஹெல்ப் பண்ணி வர்றான். அங்க பயங்கர வேகமா ஒரு டெக்னிக் அவன் பயன்படுத்துறான். ஈஸிக்கு கூசுற மாதிரியும் ஒரு மாதிரி வித்தியாசமா அங்க ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி அவன் சவுண்டை கொடுக்குறான். ஆமா, என்ன இது இது வந்து ரொம்ப ஸ்டேஞ்சான ஃபீலிங்கா இருக்கு. மாஸ்டர் என்ன பண்ணீங்க? ஆனா அத்த செகண்டே அதே மாதிரி வித்தியாசமான மூவ்ஸை இங்கேயும் அவன் பயன்படுத்துறான். அவனோட ஃபயரும் அன்கண்ட்ரோலபிளா போகுது. அட, நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, என்னால என்னோட ஃபயர்ஸை ஒழுங்கா கட்டுப்படுத்த முடியாது. வெயிட் பண்ணு, பொறுமையா அந்த ஃபயர்ஸை ஃபீல் பண்ணு, ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி டியானோ அங்க பண்றான். அட, என்ன இது? இந்த ஃபயர் என்னோட உடம்புல ஒரு பகுதி மாதிரி இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது, இது வரைக்கும் நான் எல்லா விஷயத்தையும் தப்பா பண்ணியிருக்கேன். தப்பான வழியில என்னோட சூப்பர் பவர்ஸை நான் பயன்படுத்தியிருக்கேன். அதனால தான் அப்படி ஆயிருக்கு. வேறமா பவர் அவன் வெளிப்படுத்துறான். சட்டெல்லாம் அப்படி கிழிஞ்சு போகுது. இந்த பவரை நீங்க பயன்படுத்தும் போது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், டேஞ்சரஸா மாறும்ல. நீ நினைக்கிற மாதிரி பெருசா இதை பத்தி கவலைப்பட வேணாம். நான் மாஸ்டர் பண்ணனால ஏன் தெரியல, நான் ரொம்ப டிஃப்ரெண்டா இப்போ ஃபீல் பண்றேன். முன்ன இந்த மாதிரில இந்த ஃபயர்ஸை என்னால அசால்ட்டா இப்போ கட்டுப்படுத்த முடியுது. அதேதான் எனக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. சரி, அப்புறம் என்ன, உள்ள இருக்க அந்த மர்மமான விஷயத்த போய் அடையலாம். இப்படி நம்ம ஹீரோ அங்க ஏதோ ஒரு விஷயத்த அடையிறதுக்கு போறான். அவங்க 2 பேருமே தயாரா இருக்காங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும் நம்ம ஹீரோ எதுக்காக அந்த ruin-அ நோக்கி போறான்னு. கீழே ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அது என்ன ஏது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். அதே மாதிரி சண்டை நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் ஆரம்பிக்கும். ஒரு பயங்கரமான சண்டையும் இருக்கு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.